சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துன்னு எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போனதால் முதல்ல கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம். நல்ல வேண்டுதல் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா தீபாவளியை எப்படி கொண்டாடலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி விஜயா வந்த உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் என் மாமியார் வீட்டில் பொறுமையாக இருந்தால் வீட்டு வேலையை பார்க்க வச்சுருவாங்க. வந்த வேலையை முடிச்சுட்டு உடனே ஊருக்கு கிளம்பிடணும். என் மாமியாரை பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி விஜயா இப்படிலாம் யோசிக்க உடனே அண்ணாமலையும் விஜயா சொல்கிறது சரிதான், எல்லாருக்கும் வேலை இருக்கிறதுனால முதல்ல நம்ம எதுக்காக வந்தோன்றதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்ல, கோயிலுக்கு தானே போகணும், எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்து வச்சுருக்கேன், செஞ்சுருக்கேன். அதனால் மீனா, இங்கே என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டு வேலையை பார்க்கணும், கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கணும், எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. அது மட்டும் இல்லை, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அங்கே கோயிலுக்கு கிளம்புறாங்க. பாட்டியும் அங்கே வந்த உடனே பாத்தியா அண்ணாமலை, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் அண்ணாமலையை பற்றி பேசிகிட்டு இருக்க, அண்ணாமலை என்னப்பா குடும்பமாக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தீபாவளி கொண்டாடுறதுக்காகவும் என் அம்மாவை பார்க்குறதுக்காகவும் வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி எல்லாரும் பேசி இங்கே சொந்தக்காரங்க கிட்ட நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பேசி ரொம்ப நாள் ஆகுது, இங்கே வந்தது அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ரோகிணிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரோகிணி மனோஜ் கூட இருக்கேன், விஜயாத்தை கூடவே இருக்காங்க, இப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் எப்படி எடுத்து பேச முடியும் அப்படின்னு ஃபோனை எடுக்காமையே இருக்கும்போது மறுபடியும் மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே கிறிஷோட பாட்டியும் ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் அவ்வளவுதான், மனோஜ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன செய்யன்னு யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்து பேசுகிற ரோகிணி, இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, நான் தான் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேனே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடுவேன்னு தெரியும்ல, எதுக்காகம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏற்கனவே உங்களால் எப்போ எனக்கு பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன், இதில் நீங்கள் வேறு அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, உனக்காக நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோம், அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் என்னால் உனக்கு பிரச்சனையும் வராது, சீக்கிரமாக நீ வந்துட்டு கிளம்புன்னு சொல்ல. அம்மா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்கம்மா, அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் எப்படி அங்கேருந்து வர முடியும், ஆனாலும் நான் வரேன்னு சொல்கிறேன்ல, நான் வருவேம்மா, ஃபோனை வைங்க அப்படின்னு ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் ஃபோனை வச்சுட்டு திருன்னு முழிக்கிறாங்க. ரோகிணி மனோஜ் கிட்ட, மனோஜ் வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு நான் பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும்னு சொல்ல, என்ன ரோகிணி சொல்கிற, வந்த இடத்துல கூட வேலை செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க சீக்கிரமாக நான் வந்துடுவேன், உங்கள் அம்மாக்கிட்டேயும் இங்கே அண்ணாமலை மாமாக்கிட்டேயும் நீங்கள் தான் பேசணும் எனக்காக, இன்றைக்கி கிளைண்ட்டை பார்க்க போனால் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி மனோஜ்கிட்ட பேச, அப்படியா அப்போ நீ கிளம்பலாம், நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ எதை பற்றியும் யோசிக்காத ரோகிணி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எவ்வளோ பெரிய ஆர்டர் உன்னால் கிடச்சிருக்கு, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ரோகிணி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் இங்கே எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு உடனே இங்கே கிளம்பி வந்துடணும். மீனா வேற இத்தனை நாள் வீட்டில் இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் பாட்டி வீட்டுக்குன்னு உடனே திரும்பி வந்துட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. அங்கே மீனாவும் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க, அண்ணாமலை விஜயா பாட்டின்னு எல்லாருமே வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது மீனாவை கூப்பிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மீனாவும் அங்கே வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அங்கே தான் ரோகிணியோட அம்மா கிறிஷ் எல்லாரும் இருக்காங்கன்னு தெரியாமல் மீனா அங்கே வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் பேசிட்டு அப்படியே தண்ணி எடுக்க போக, இங்கே இன்னொரு பக்கம் அதே கோயிலுக்கு தான் இங்கே ரோகிணியோட அம்மாவும் கிறிஷை கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க கூட மகேஸ்வரியும் வந்திருக்கிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. என்னம்மா இங்கே இருக்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இங்கே தான் நான் முன்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அம்மா பாட்டியும் இங்கே விஜயாத்தை மனோஜன் எல்லாரும் இங்கே தாம்மா இருக்காங்க, வேண்டுதல் செய்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு தாம்மா நாங்களும் வந்திருக்கோம், நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன், இல்லை உங்களை வேறு எங்கேயாவது வர சொல்லியிருப்பேன், இப்போ எல்லாரும் இங்கே இருக்காங்க, ஆனால் வேண்டுதல் செய்கிறதுக்காக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னம்மா இங்கே வந்து என்னை மாட்டி விடணும்னு நினச்சிட்டிங்களா என்ன, இப்போ எதுக்குமா இதெல்லாம் செய்யணும், அங்கே மீனா முத்து வேற வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன நடக்கணும்னு சொல்லும்போது உடனே மகேஸ்வரியும், ரோகிணி நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, அவங்க எல்லாரும் அங்கே வேண்டுதல் செய்கிறதுக்காக இருக்கிறாங்க, நீ உங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு உடனே கிளம்பிடு, நாங்களும் இங்கே இருக்க மாட்டோம் ரோகிணி, அது மட்டும் இல்லை நீ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துரு, கிறிஷ் உன் கூட தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்படுறான்ல, அப்போ நீ தானே உன் பையனுக்காக எல்லாத்தையும் செய்யணும், இப்போவே கோவப்பட்டா எப்படி,
உங்கள் அம்மா அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நீ கவலைப்படாமல் இரு ரோகிணி, பார்த்துக்கலாம். அப்படி யாரால பிரச்சனை வரும்னு நினைக்கிற? கண்டிப்பாக முத்து மீனா இந்த பக்கம் வரமாட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம், அவ்வளவு தானே. இப்போ உங்கள் அம்மா கிட்ட கோவமாக பேசி மட்டும் என்ன பிரயோஜனம்? என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காம்மா. நீங்கள் வருவீங்கன்னு பாட்டி சொன்னாங்கம்மா. இங்கே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே எங்கள் கூட வீட்டுக்கு வந்துடுங்க. நம்ம எல்லாரும் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாமா. இந்த தீபாவளிக்கு நீங்கள் என் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்கல்லம்மா, பாட்டி வீட்டுக்கு வருவீங்க தானே அப்படின்னு கேட்க, கிறிஷ் என் நிலமை புரியாமல் நீயும் பேசுறியே. கண்டிப்பாக வருவேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்தவரும் சரி சீக்கிரமாக வாங்க, நம்ம இப்போ இது செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்ல, உடனே இங்கே வந்து ரோகிணி தான் என் பொண்ணு, ரோகிணி தான் எல்லாத்தையுமே செய்ய போகிறா என் வீட்டுக்காரருக்காக அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி உன் அப்பாவை நல்லா மனசில் நினச்சிக்க, நல்லா வேண்டிக்க. இங்கே கிறிஷை வந்து சீக்கிரமாக உன் வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு போகணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியும் நல்லா வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே வந்து கல்யாணி என்னுடைய பொண்ணு, கிறிஷ் என்னுடைய பேரன் அப்படின்னு பேசிகிட்ருக்க, அங்கே தண்ணி எடுக்க வந்த மீனா இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன ரோகிணி ஏதோ கிளைண்ட்டை பார்க்க போகணும்னு சொன்னாங்க, வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களா, இங்கே என்ன வந்து உட்காந்துட்ருக்காங்க? அவங்க கூட கிறிஷும் இருக்கான், கிறிஷோட பாட்டி, இங்கே மகேஸ்வரின்னு எல்லாரும் வந்திருக்காங்க. ஒன்றுமே புரியலையேன்னு மீனா பார்த்தாலும் இங்கே வந்து கிறிஷோட பாட்டி தெளிவாக இங்கே ரோகிணி என்னுடைய பொண்ணு, கிறிஷ் என்னுடைய பேரன்தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. கல்யாணி நல்லா வேண்டிக்க கல்யாணி அப்படின்னு ரொம்ப உரிமையோட பேச, உடனே இங்கே வந்து மீனாவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, அப்போ ரோகிணி வேற யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா. அப்போ கிறிஷோட பாட்டிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க உண்மையை என்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக எப்போல்லாம் அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு போனனோ அப்போ ரொம்ப கோபமாக பேசிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ரோகிணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். தன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு மீனாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. மீனா அங்கே வந்து நிற்கிறத இங்கே மகேஸ்வரி பார்த்துட்டு, ரோகிணி அங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாரேன் அப்படின்னு சொல்ல, ரோகிணியோட அம்மா கிறிஷ்னி எல்லாரும் பார்க்க, கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா, மீனாத்த நீங்களா அப்படின்னு சந்தோஷமா கேட்க, ரோகிணி கிறிஷ் அமைதியாரு அப்படின்னு, மீனா எப்போ வந்தீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே மகேஸ்வரி, கிறிஷோட பாட்டி, கிறிஷ்னு எல்லாரும் அமைதியாக நிற்கும்போது இங்கே ரோகிணி மட்டும் மீனா கிட்ட மெதுவாக பேச போகிறாங்க. என்ன மீனா இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்லாம் கேட்க, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் என்ன சொல்லிட்டு கிளம்பி வந்தீங்க மனோஜ் கிட்ட? நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், அவங்க வந்து எனக்கு பணம் தர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போனீங்களா? விஜயாத்தக்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் மனோஜ் அப்படி தான் சொன்னார். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்க? உங்கள் அம்மா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக வேற பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஷ் உங்கள் பையன் தானே? ரோகிணி இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்க, மீனா நீங்கள் கோவப்படாதீங்க மீனா, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும் மீனான்னு சொல்ல, தெரியட்டும் எனக்கு என்ன, எவ்வளோ பெரிய உண்மையை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு என்னென்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்க. இப்போ என்ன நீங்கள் வந்து உங்களை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு இப்படிலாம் பேசுகிறீங்களா? என்னம்மா என்ன நடக்குதுங்க? உங்கள் பொண்ணு கல்யாணியை பற்றின உண்மையை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் என் வீட்டுக்காரர் அவ்வளோ கோபமாக பேசுனீங்களா அப்படின்னு இங்கே வந்து ரோகிணியோட அம்மாவையும் மீனா கேள்வி கேட்க, இல்லை மீனா நான் சொல்கிறேன் மீனா, உனக்கு நான் சொன்னால் புரியுமான்னு வேற தெரியலையேன்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னாதானே புரியும், உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நடித்து ஏமாத்துனா எப்படி எனக்கு புரிய வரும் அப்படின்னு மீனா கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி அழுதுகிட்டே, மீனா நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லும்போதே நீங்கள் என்ன உண்மையை சொல்கிறது, எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. உடனே மகேஸ்வரியும் மீனா என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்க, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மகேஸ்வரி நான் உங்ககிட்ட பேச விரும்பலை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணிக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கிறீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க, இந்த உண்மையெல்லாம் தெரியாத மாதிரியே பேசியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதில் தலையிடாதீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இந்த உண்மையை உடனே நான் எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும் வேண்டாம் மீனா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்னை பலார்னு வெளுத்து வாங்குங்க, பரவாயில்ல, ஆனாலும் என்னை பற்றின உண்மையை மட்டும்
யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்படி நீங்கள் மனோஜ்கிட்டையும் விஜயாத்துக்கிட்டையும் என்னை மாட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு நான் மருமகளா என்றைக்கும் வரவே முடியாது. மனோஜ் என்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். விஜயாத்தை மறுபடியும் என் மேலே உள்ள கோவத்தில் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு திட்டம் போடுவாங்க. வேண்டாம் மீனா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க மீனா. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கீங்க. என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோவப்படுறதெல்லாமே சரிதான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீனா. இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்னுடைய வாழ்க்கையை விட கிறிஷோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். கிறிஷுக்காக தான் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே மனோஜ்கிட்ட என்னை பற்றின உண்மையை சொல்லிடலான்னு கூட நினச்சேன். அதுக்குள்ளே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்கள் மட்டும் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தால் எப்படியாவது எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு என் பையன் கிறிஷை பற்றியும் சொல்லி கிறிஷை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் மீனா. எனக்கு நீங்கள் தான் மீனா உதவி செய்யணும். என்னை மன்னிச்சிருங்க மீனா. கோவப்படாதீங்க மீனா. இப்போ உண்மையை சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு ரோகிணி வேற வழி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. மீனா முன்னாடி ரொம்பவே அழுகுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் மீனா ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்க ரோகிணியோட அம்மாவும், மீனா பாத்தியா ரோகிணி எவ்வளோ அழுகுறான்னு. நீ ரோகிணி மேலே உள்ள அக்கறையில் நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு. என் பொண்ணு இப்படி பொய் சொல்லுவான்னு நினைக்கல. தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக ரோகிணி இப்படிலாம் பொய் சொல்லிட்டு தான் என்கிட்ட உண்மையவே சொன்னான். ஆனால் இதை பற்றின உண்மையை நான் சொன்னால் எங்கள் ரோகிணியோட வாழ்க்கையில் பிரச்சனை வருமோன்னு நானும் ரோகிணிக்காக இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட கூட சொல்லாமல் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. அதனால் நீ என்னை தப்பாக நினைக்காதம்மா, என்னை மன்னிச்சிரு. என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ உன்னுடைய கையில் தான் இருக்குது. நீ தாம்மா புரிஞ்சுக்கணும். ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதம்மா. இத்தனை நாள் ரோகிணி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. உன் மாமியார் ரோகிணியை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பேசியிருக்காங்க. இப்போ தான் சம்மந்தி ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கல. ஆனாலும் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீயும் கோவப்படுவ. ஆனால் இப்போ நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணனா நீ எப்பயுமே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற நம்பிக்கை உன் மேலே எனக்கு இருக்குது அப்படின்னு மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் ரோகிணிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேச உடனே மீனா சொல்கிறாங்க, போதுமா, நீங்கள் என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க. ஏன்னா நீங்களும் பொய் சொல்லியிருக்கீங்க, என்னை ஏமாற்றிருக்கீங்க. ரோகிணிக்காக என் வீட்டுக்காரர் என்னென்ன பேசுனீங்க. அப்போ நான் பொறுமையாக தானே இருந்தேன். இப்போ நான் கேள்வி கேட்பேம்மா. ஏற்கனவே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் உண்மையை கண்டுபிடிச்சி சொன்ன உடனே ரோகிணியோட லட்சணம் என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ரோகிணிக்கிட்ட பேசாமல் என்னவோ போனா போதுன்னு ரோகிணியை மறுபடியும் விஜயாத்தை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் அந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சா அதெல்லாம் சரியா? நான் எப்படி ரோகிணிக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நான் அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன். நான் எதுக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும்? நான் எதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துற ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும்? இந்த ரோகிணி திருந்தவே மாட்டாங்க. இப்போவே உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்ல இங்கே மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. வேண்டாம் மீனா, இது என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக உண்மையாகவே நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தேவையில்லாமல் உங்களெல்லாம் நான் என்னென்னவோ பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் என்னை மாட்டி விட்டுறாதீங்க மீனா. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக உதவி செய்யணும். வேண்டாம் மீனா, என்னை மன்னிச்சிருங்க. இந்த கிறிஷுக்காக கண்டிப்பாக என் பையன் கிறிஷுக்காக இனி நானே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு ரோகிணியும் அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியோட அம்மாவும், பாத்தியா ரோகிணி, உனக்கு இதெல்லாம் தேவை தான். நான் எவ்வளோ சொன்னேன், முத்து மீனா கிட்ட உண்மையை சொல்லிடு, அவங்க உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு. இப்போ மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனால் மீனா உனக்கு உதவி செய்ய மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன், உண்மையை சொல்ல போகிறேன்னு இவ்வளோ கோவமாக முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீ அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? மீனா, ரோகிணிக்காக பார்க்காத. நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். எனக்கு இங்கே முத்து மேலே கொஞ்சம் கூட கோவம் இல்லை. ரோகிணி பேச சொல்லி தான் அப்படியெல்லாம் நான் தேவையில்லாமல் ரொம்ப கோவமாக பேசினேன். என்னை மன்னிச்சிருமா. என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ என்னன்னு உனக்கு தெரியும். இங்கே ரோகிணியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாமல் நீதாம்மா பார்த்துக்கணும். ரோகிணிக்கு நீ தான் உதவி செய்யணும். சரியான நேரத்தில் இந்த உண்மையை சொல்லி வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறதுக்கும் நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு மீனா கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க ரோகிணியோட அம்மா. இங்கே ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் மீனா கிட்ட இப்படியெல்லாம் பேச மீனாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ரோகிணியை பற்றின உண்மையை இப்போ சொன்னால் பாட்டி, மாமா, அத்தைன்னு எல்லாரும் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. விஜய் அத்தை இப்போ தான் ரோகிணி மேலே ரொம்பவே அக்கறையாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் ரோகிணியை பார்த்துக்கிறாங்க, மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க.
இப்போ இந்த உண்மையை சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியலையே. பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. அண்ணாமலை மாமாவால் இதை தாங்கிக்கவே முடியாது. என்னால் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எவ்வளவோ நான் பொறுமையாக போயிருக்கேன். இப்போ இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்க ரோகிணி நினைக்கிறாங்க, மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்போ கண்டிப்பாக என்னை பற்றின உண்மையை சொல்ல மாட்டா. மீனா இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கணும், நான் எதுக்கு இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு ரொம்பவே பயப்படணும். மீனா கண்டிப்பாக எங்கள் அம்மா பேசின பேச்சில் இப்போ எனக்கு உதவி செய்யணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. மீனா ரொம்ப நல்லவங்க, என்னை மாட்டி விடணும், அதன் மூலமாக வீட்டில் பிரச்சனை வரணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னை பற்றி யோசிக்கலனாலும் கண்டிப்பாக விஜயாத்தையை பற்றியும் அண்ணாமலை மாமா பாட்டின்னு இவங்கள பற்றி மீனா கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏற்கனவே நான் சொன்ன பொய்யால் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்தது. பாவம் மனோஜ் சரியாக சாப்பிடாம கடைக்கும் போகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. விஜயாத்தையும் பார்வதி வீட்டுக்கு போனாங்க. அப்படி என்னால் நிறைய பிரச்சனை வீட்டில் வந்ததில்ல, அதெல்லாம் மீனாவுக்கு தான் தெரியுமே. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி கொண்டாடுறதுக்காக தானே இங்கே வந்தோம். அதனால் மீனா இப்போ இந்த உண்மையை கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்கன்னு இங்கே ரோகிணி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதனால் மீனா கிட்ட எப்படியாவது அழுது மன்னிப்பு கேட்டு அவங்க மனசை மாற்றினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம மீனா கிட்ட தெளிவாக பேசிக்கலாம். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ரோகிணி மட்டும் இல்லை, ரோகிணியோட அம்மாவும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் மீனா என்ன செய்யணும் தெரியாமல் யோசிக்க மீனா ஒரு முடிவெடுக்கிறாங்க. ரோகிணி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மனசு மாற போகிறதில்ல. இந்த உண்மையை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். ஆனால் இப்போ கிடையாது. எப்போ எனக்கு தோணுதோ அப்போ இந்த உண்மையை சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வந்திருக்கோம். விஜயாத்தையும் இங்கே மனோஜும் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். சீக்கிரமாக உங்களை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது. நான் உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து சும்மா விட போகிறதே கிடையாது. நீங்கள் வேணும்னா இப்போ சமாளிக்கலாம், மன்னிப்பு கேட்குற மாதிரி நடித்து ஏமாற்றலாம். ஆனால் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைப்பேன் ரோகிணி அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போக உடனே முத்து வராங்க. என்ன மீனா, எல்லாரும் நீ தண்ணி எடுத்துகிட்டு வருவேன்னு பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன மீனா இங்கே என்ன செஞ்சிட்ருக்க? சீக்கிரமா வா, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு மீனாவை முத்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கூப்பிட்டு போக மீனாவும் இங்கே திரும்பி ரோகிணியை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரோகிணி, என்னம்மா இப்போ உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதுக்காக தாம்மா நீங்கள் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் உங்களை பார்க்க வர முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மீனா இப்போ அமைதியாக போனாலும் கண்டிப்பாக என்னை பற்றின உண்மை தெரிஞ்சதால் சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனாலும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல. அதான் சொல்லிட்டு போகிறாங்கல்ல, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரீங்கன்னு நான் பார்க்குறேன்னு. அவங்க உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நான் எங்கேயும் வரலன்னு சொன்னேன். நீங்கள் தான் இங்கே வர சொன்னீங்க. இப்போ பாருங்க, உங்களால் நான் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மை தெரிஞ்சா மனோஜ் என்னை ஏற்றுப்பாராமா? இல்லை நீங்கள் தான் எனக்காக பேசுவீங்களா? மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால எப்படி இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இங்கே நான் வந்திருக்கக்கூடாது. போதுமா? அப்பாவுக்கு இன்னும் நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எதையும் என்னால் செய்ய முடியாது. அப்பா இருந்தப்ப என்னை நல்லபடியாக கவனிக்கல, என்னை புரிஞ்சிக்கல யாருமே. நான் வேண்டான்னு சொல்லியும் எனக்கு நீங்களாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அதன் மூலமாக இப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு ஒவ்வொருத்தரும் பார்த்து என்னை கேள்வி கேட்கும்போதெல்லாம் என் வாழ்க்கையை நினச்சி நான் எவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். போதுமா? இனி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. வேற யாராவது பார்த்து பிரச்சனை வர்றதுக்குள்ளே நீங்கள் கிளம்புங்க. நான் கிறிஷை பார்க்க அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் அவங்க அம்மாவையும் கிறிஷ் மகேஸ்வரின் எல்லாரையும் அனுப்பிட்டு அங்கேயே நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. மீனாவாலேயே இதை தாங்கிக்க முடியல. உண்மையை தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோபமாக பேசி என்னை வெளுத்து வாங்கிட்டாங்கன்னா மனோஜ் விஜயாத்தைக்கு உண்மை தெரிஞ்சா என்னை சும்மா விடுவாங்களா? இப்போ உண்மையை சொல்ல மாட்டேன்னு மீனா சொல்லிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இங்கேருந்து பாட்டி வீட்டிலேருந்து முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகணும். அதுக்கப்புறமா மீனா கிட்ட எப்படியாவது பேசி இனி மீனாவோட வழியில் நான் தலையிடவே கூடாது. மீனாவோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறேன்னு மீனாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். மீனாவுக்கு இப்படி ஒரு உண்மை தெரிய வரும். மீனா கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன், மீனா என்னை வெளுத்து வாங்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் அம்மா தான். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தும் என் அம்மா என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ மறுபடியும் என்னை இங்கே வர வச்சு மீனா கிட்ட எங்கள் அம்மா மாட்டி விட்டுட்டாங்க.
இனி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாலும் பேசக்கூடாது, இங்கே கிறிஷை போய் பார்க்கவும் கூடாது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணும். இங்கே வித்யா சொன்ன மாதிரி மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். கண்டிப்பாக மீனா இந்த விஷயத்தில் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எப்போ நம்மளை மாட்டி விட போகிறாங்களோ தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக நிற்கிறாங்க ரோகிணி. நல்லபடியாக கோயிலில் வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு பாட்டியோட வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி வராங்க. தீபாவளியை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஆனால் ரோகிணி மட்டும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இங்கே மனோஜ் கிட்ட பேசாமல் எதையோ பற்றி யோசிக்கிறாங்க. உடனே அங்கே வந்த விஜயா, என்னம்மா ரோகிணி, இங்கே என் மாமியார் வீட்டில் கூட உனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்ட. நீ எவ்வளோ பொறுப்பான மருமகளாக இருக்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா? இல்லை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜயா ரொம்ப கோவமாக மீனாவை கூப்பிடுறாங்க. என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க? ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்கால்ல, ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. மனோஜும் ரோகிணிக்கும் நீ தான் வந்து சரியாக அவன் கவனிக்கணும், என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும், புரியுதா இல்லையான்னு கேட்க, உடனே மீனா ரோகிணியை பார்க்குறாங்க. என்ன ரோகிணி, ஜூஸ் எல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க, இல்லை மீனா, நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் மீனா, நான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் மீனா அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்ல, விஜயா உடனே, என்னம்மா ரோகிணி, உன்னால் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, மனோஜுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு, நீ இந்த மீனாவுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு போறியா? அதெல்லாம் வேண்டாம். என்ன நடக்குது ரோகிணி, நீ என் மருமக, ஆனால் மீனா என் மருமகளே கிடையாது. நீ சொல்கிற வேலையை மீனா செய்யணுமே தவிர்த்து மீனாவுக்காக நீ எந்த வேலையும் செய்யவே கூடாதுன்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், பரவாயில்ல அத்தை, இங்கே மீனா வேற யாரும் இல்லையே, நம்ம வீட்டு மருமக தானே, மீனா ரொம்ப நல்லவங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ள வேலையை செய்கிறாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். மீனா உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன், சமைச்சு கொடுக்குறேன் மீனா. எனக்கும் மனோஜுக்கும் நீங்கள் எதுவுமே செஞ்சு கொடுக்க வேண்டாம் மீனா அப்படின்னு மீனா எங்கே உண்மையை சொல்லிடுவாங்களோன்ற பதட்டத்தில் ரோகிணி இப்படிலாம் பேச விஜயாவுக்கு ஒன்றுமே புரியாமல் நிற்க, விஜயாவும் என்ன நடக்குதுன்னே தெரியல வர வர அப்படின்னு மீனாவை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, விஜயாத்த முன்னாடி ரொம்ப நல்ல மருமகளாக எப்பயும் போல் நடித்து ஏமாத்துறீங்களா? சீக்கிரமாகவே நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்ற உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பேசினாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் உங்களுக்காகவும் மனோஜுக்காகவும் என்னைக்கும் சமைச்சு கொடுக்கவும் மாட்டேன். இப்படி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு இங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்யவும் மாட்டேன். நான் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா? வேறு வேலை இல்லை. நீங்கள் செஞ்ச வேலைக்கு இப்போவே உண்மையை சொன்னால் விஜயாத்தை என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியும்ல. கொஞ்சம் கவனமாக இருங்க ரோகிணி, என்கிட்ட பிரச்சனை செய்யாதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா, அந்த பார்லர் அம்மாவை நீ வெளுத்து வாங்குற? பார்லர் அம்மாவுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன்னு நினச்சேன். உனக்காக நான் தான் வந்து பேசணும்னு நினச்சேன். என்ன இன்னைக்கு ரொம்ப கோவமாக இருக்க பார்லர் அம்மா மேலே? அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, சொல்கிறேங்க, பொறுமையாக இருங்க, சீக்கிரமாகவே நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. முத்துவுக்கு ஒன்றுமே புரியல. பாட்டி வீட்டில் நல்லபடியாக இங்கே தீபாவளியெல்லாம் கொண்டாடிட்டு அண்ணாமலையும் இங்கே பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அம்மா ரொம்ப சந்தோஷமாக வந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், நல்லபடியாக வேண்டுதலை செஞ்சிட்டோம், உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் தீபாவளியும் கொண்டாடிட்டோம், அப்புறம் என்ன, நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அண்ணாமலை, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரித்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, மறுபடியும் உங்களெல்லாம் நான் எப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நீங்கள் வேணும்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்கம்மா, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், எதுக்குமா நீங்கள் தனியாக இருக்கணும்? எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கவே மாட்டிக்கிறீங்க. விஜயா சமைச்சு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, விஜயா உங்களை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே விஜயா வீட்டில் இல்லைன்னு உடனே என் பசங்க எல்லாரும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? முத்து, ரவி, மனோஜ்னு யாருமே வேலைக்கு போகாமல் அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. என்னை எந்த வேலையும் செய்ய விடலை. நான் சரியாக சாப்பிடணும்னு என் கூடவே இருந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களை நான் பார்த்துக்க மாட்டேனாமா? என்னை நம்பி நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை வந்து பாட்டியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு. உடனே மீனாவும், ஆமாம் பாட்டி, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் வந்தீங்கன்னா தான் இங்கே விஜயா பொறுப்பாக பொறுமையாக வீட்டு வேலையை செய்வா, நல்ல மாமியாராகவும் நடந்துப்பா. நீங்கள் இல்லாததுனால இங்கே விஜயா செய்கிற எதையுமே என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியலம்மா. மருமக 3 பேரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணுன்ற எண்ணம் விஜயாவுக்கு இப்போ வரவே இல்லை. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, விஜயா என்ன நான் வரணுமான்னு கேட்க, இல்லைத்த, நான் பொறுப்பாக தான் இருக்கேன், யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கத்த, இங்கே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அங்கே நீங்கள் வரணுன்ற அவசியமே இல்லை, எப்படி என் வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்ல, அதான் விஜய் அப்படி சொல்லிட்டால, சீக்கிரமாகவே நானும் வரேன்
ஆனால் இப்போ என்னால் வர முடியாது, நிறையா வேலை இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடிட்டு பாட்டி வீட்டிலேருந்து முத்து, மீனா, அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி இங்கே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக இங்கே வந்து விஜயா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே மீனா எப்பயும் போல் சமைக்க போகிறாங்க. முத்து சவாரிக்கு கிளம்புறாரு. இங்கே இத்தனை நாள் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலன்னு தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக கிளம்புறாங்க ஸ்ருதி. ஆனால் ரோகிணி நம்ம இப்போ மனோஜோட கடைக்கு போகிறத விட மீனா கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். வீட்டு வேலையெல்லாம் நாமளும் பார்த்துக்கணும். மீனா மட்டும் மனசு மாறிடக்கூடாது, என்னை யார்கிட்டையும் சொல்லி மாட்டி விட்டுறக்கூடாது, உண்மையை மீனா சொல்லிடவே கூடாதுன்றதுக்காக. என்ன மீனா தனியாக கிச்சனில் கஷ்டப்படுறீங்க, நானும் வேலை செய்யட்டுமான்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, போதும் ரோகிணி, இப்படிலாம் நடிக்காதீங்க, நான் இனி உங்களை நம்ப மாட்டேன். இப்போ என்ன, நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? விஜயாத்தக்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கீங்கல்ல, அதை முதல்ல பார்த்துக்கோங்க. எப்போ உண்மையை சொல்லணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு பொய் சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. பாட்டி வீட்டில் வச்சே நான் உண்மையை சொல்லியிருப்பேன். நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் பாட்டியும் அண்ணாமலையும் மாமாவும் மட்டும்தான். அவங்க மனசு வேதனைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். என்ன இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய தானே போகுது. நீங்கள் விஜயாத்தைய இப்படி பேசி ஏமாத்துற மாதிரி என்கிட்ட இப்படி பேசாதீங்க. நான் ஏமாறவே மாட்டேன். போதுங்க, நீங்கள் பேசின வரைக்கும் போதும். இந்த வீட்டில் உள்ளவங்க ஏன் தான் உங்களை நம்புகிறாங்களோ தெரியல. நான் என் வேலையை பார்த்துப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க மீனா. ரோகிணி ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. இந்த மீனா ரொம்ப தான் பேசுகிறாங்க. என்னை பற்றின உண்மை தெரிஞ்சதால தான் நானும் இவ்வளோ மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த மீனா கிட்ட நான் வந்து பேசுவேன்னா என்ன? எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மீனா. அவங்களுக்கு உதவி செய்யலான்னு தானே நினச்சேன். இவங்க உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறதுனால மீனா கிட்ட பேச போனால் மீனா என்னென்ன பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுமையாக இருப்பேன். சீக்கிரமாக மனோஜை இந்த வீட்டிலேருந்து நான் கூப்பிட்டு போயிடணும். நான் வந்து தனியாக வீடு எடுத்து தங்கினாலும் பரவாயில்ல, தனி கொடுத்தனும் போனாலும் பரவாயில்ல. இந்த வீட்டில் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு இவங்களா என்னை இங்கேருந்து அனுப்புறதை விட நானாக ஒரு முடிவெடுத்து இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மீனாவை நம்ப முடியாது. எப்போ வேணும்னாலும் என்னை பற்றின உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். ஆனால் மனோஜ் எதையும் கேட்காம நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணுன்னா மனோஜ் வந்து தனி கொடுத்தனம் வந்தால் மட்டும்தான் என் பேச்சை கேட்பாரு. இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. மீனா எப்பயும் போல் பூ கொடுக்க போகிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மீனா ரோகிணி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறது, ரோகிணி பேச வரும்போதெல்லாம் மீனா நல்ல வெளுத்து வாங்கி அனுப்புறதுன்னு மீனா ஏன் இவ்வளோ கோவமாக பார்லலம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே. மீனா இப்படி கோவப்படவே மாட்டாளே. யார் என்ன பேசினாலும் ரொம்ப பொறுமையாக போகிற மீனா இப்போ இங்கே பார்லலம்மா கிட்ட மட்டும் இப்படி பேசுகிறானா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மீனா கிட்ட மெதுவாக பேசி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து, என்ன மீனா ரெஸ்ட் எடுக்கிறியான்னு கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி 2 பேரும் சாப்பிடலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து வந்து, என்ன மீனா நீ ரொம்ப கோவப்பட மாட்ட, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் பார்லலம்மாவை இப்படி கோவமாக பேசிக்கிட்டே இருக்க? என்ன மீனா பிரச்சனை? பார்லலம்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா, பிரச்சனை செஞ்சாங்களா? என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, என்னை மன்னிச்சிடுங்க, யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட கூட இந்த உண்மையை நான் சொல்லாமையே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க மீனா. என்ன மீனா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்க, எனக்கு உண்மையாகவே ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்ல முடியாமல் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்லி மீனா பேச ஆரம்பிக்க, முத்துவுக்கு அப்போ மீனா ஏதோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாளா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. உடனே முத்துவும், நான் இருக்கேன் மீனா உனக்காக உதவி செய்ய, என்கிட்ட உண்மையை சொல்லு மீனா அப்படின்னு சொல்ல, வேற ஒன்றும் இல்லைங்க, பாட்டி ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக போனேன்னா அந்த சமயம் அங்கே நான் ரோகிணியோட அம்மா கிருஷ்ணன் எல்லாரையும் பார்த்தேன்னு சொல்ல, என்னது ரோகிணியோட அம்மாவா அப்படின்னு கேட்க, கிருஷோட பாட்டி வேற யாரும் இல்லைங்க, இந்த ரோகிணியோட அம்மா தான். ஆனால் இங்கே ரோகிணியை அவங்க கல்யாணின்னு கூப்பிட்டாங்க. கிருஷ் வேற யாரும் இல்லைங்க, இந்த ரோகிணியோட பையன். இந்த உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, இந்த உண்மையை சொல்லிடாதீங்க, அப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும், என்னால் சமாளிக்க முடியாது, நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவங்க அம்மாவும் ரோகிணி என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால இத்தனை நாள் நான் சொல்லாமல் இருந்தேன். அதனால தான் ரோகிணியை பார்க்கும் போதெல்லாம் அவங்கக்கிட்ட பேச பிடிக்காமல் இப்படிலாம் நானும் கோவமாக பேசிட்டேங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, என்ன மீனா நீயும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருந்திருக்க? அப்போ கிறிஷோட அம்மா இந்த பார்லர் அம்மாவா? அப்போ ரோகிணியை தான் வந்து கிறிஷ் கல்யாணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தானா? அப்போ இந்த உண்மையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு.
மகேஸ்வரி கூட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க பாரு. இதெல்லாம் உடனே பாட்டி வீட்டிலேயே சொல்லியிருக்கலாம்ல மீனா. பாட்டி சும்மா விட்டுருப்பாங்களா அந்த பார்லர் அம்மாவை? பலார் பலார்னு வெளுத்து வாங்கியிருப்பாங்கல்ல. மனோஜுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பாக இந்த உண்மை தெரியணும் மீனா. அவங்க எல்லாரும் ரொம்ப அந்த பார்லர் அம்மாவை நம்பிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டில் வேலை செய்ய மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. அப்படி இருக்கும்போது உண்மையை தெரிஞ்ச நீ ஏன் உண்மையை சொல்லாமல் இருந்த? எனக்கு தெரிஞ்சிருச்சுல உண்மை என்னன்னு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், வேண்டாங்க, இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா உடனே வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவீங்க, அதன் மூலமாக வீட்டில் பிரச்சனை வருன்றதுக்காக நான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் பொறுமையாக இருந்தேன். என்னன்னு தெரியல, உங்ககிட்ட இந்த உண்மையை நான் சொல்லாமல் இருந்தது தப்புன்னு தோணுச்சு. அதான் நான் சொல்லிட்டேன். வேண்டாம், இப்போ ரோகிணியை பற்றின உண்மையை நம்ம சொல்லவே வேண்டாம். நமக்கு என்னங்க பிரச்சனை? நாம் ஏன் இந்த உண்மையை சொல்லணும்? நம்மளால் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுமையாக இருந்தேன். வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா பேசுகிற? இங்கே அம்மாவுக்கும் இங்கே என்னுடைய அப்பாவுக்கும் உண்மை தெரியாமல் இருந்தால் எப்படி? நம்ம சொன்னால் தானே இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும். அம்மாவும் மனோஜும் கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன பேச்சு பேசுகிறாங்க அவங்க எல்லாரும். இப்போவே நான் பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் முத்து ரொம்ப கோபமாக கூப்பிட, உடனே விஜயா, அண்ணாமலை, மனோஜ், ரோகிணின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்ன முத்து, சவாரி முடிச்சுட்டு வந்துட்டியா? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? சாப்பிட்டியா முத்து? எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க? எல்லாரும் நாளைக்கு வேலைக்கு போகணும்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லை. என்ன மீனா, நீ தான் பிரச்சனை செய்ய சொன்னியான்னு கேட்க, அத்தை எனக்கு வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்காக அத்தை பிரச்சனை செய்யணும் அப்படின்னு மீனா கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் பிரச்சனை செய்கிறது யாருன்னு தெரியாமல் இந்த பார்லலம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன பார்லலம்மா, பாட்டி வீட்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தோன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் அம்மாவையும் கிருஷையும் பார்த்துட்டு வந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்ததுன்னு சொன்ன உடனே ரோகிணி ரொம்ப கோவமாக மீனாவை பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வேணும்னா உங்கள் வாழ்க்கைக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். உண்மை தெரிஞ்சிருந்தும் இதெல்லாம் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் இருந்தால் தப்புன்னு எனக்கு தோணுச்சு. நான் உங்களை மாதிரி இல்லையே, பொய் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் ஏன் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்? அதாங்க, உங்களோட பையன் கிருஷை பற்றியும் உங்கள் அம்மாவை பற்றியும் நீங்கள் அங்கே அவங்கள பார்த்த விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டேன்னு சொல்ல, வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை பார்க்க இங்கே முத்துவும் மீனாவும் நடந்த எல்லாத்தையும் தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி, பாட்டி வீட்டில் இருக்கும்போது கிளைண்ட்டை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போனேன், அப்போ இங்கே உன் பையன் கிருஷை பார்க்க போனியா? உன் அம்மா வர சொல்லியிருந்தாங்களா? என்ன ரோகிணி நடக்குது? நீ அப்போ பொய் சொன்னியா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க, உடனே முத்துவும், என்ன மனோஜ், நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், உனக்கு இன்னுமா புரியல? இந்த பார்லலம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. தனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் உன்னையும் அம்மாவையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. புரியுதா? கிருஷ் வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு, நமக்கு மட்டும்தான் உண்மை தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி ரொம்ப கோவமாக, போதும் முத்து அப்படின்னு சொல்ல, என்ன நாங்கள் உண்மையை சொன்னால் மட்டும் சொல்ல விட மாட்டீங்களே பார்லலம்மான்னு கேட்க, அப்படின்னு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பொய் சொல்லிட்டு இப்போ என்னையும் மீனாவையுமா கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் முத்து ரொம்ப கோவமாக ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இங்கே முத்து இவ்வளோ கோவமாக பேசினதாலையும் வெளுத்து வாங்கினதாலையும் ரொம்பவே பதட்டமாக இருந்த ரோகிணி, ஆமாம், நான் தான் கிருஷோட அம்மா. நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு யோசித்தேன். என் அம்மா கிட்ட கூட சொல்லாமல் உங்கள் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றி தான் மனோஜை கல்யாணம் பண்ணேன். போதுமா? அதான் முத்துவும் மீனாவும் தெளிவாக உண்மையை சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் எதுக்காக பொய் சொல்லணும்? மனோஜ், பேசாமல் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம் மனோஜ். இங்கே இருந்தால் இவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வாங்க. நீ என்னை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். நான் உன்னுடைய பிஸ்னஸ்க்காக உதவி செய்கிறேன். நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வரதுக்கும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் நான் உனக்கு உதவி செய்ய இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காத. என்னை மட்டும் நீ நம்பி இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு நீ முடிவெடுத்தன்னா நம்ம தனி கொடுத்தன போயிடலாம் மனோஜ். நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம். என் பையனையும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன். சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் மனோஜ். என்னை மன்னிச்சிரு. இந்த உண்மையை முத்து மீனா சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்ய, ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். அதனால தான் எனக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் நானும் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லிட்டேன். என்னை நீ தப்பாக நினைக்காத மனோஜ்னு மன்னிப்பு கேட்கும்போது ரொம்ப கோபமாக இருந்த மீனாவும் முத்துவும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மனோஜ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மனோஜை இங்கேருந்து கூப்பிட்டு போகணுன்றதுக்காக ரோகிணி என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? ரோகிணி எவ்வளவோ பொய் சொல்லியிருக்காங்க.
இப்போ வரைக்கும் ரோகிணி நம்ம யார்கிட்டயும் அவங்க உண்மையை சொல்லவே இல்லை. இப்படி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தணும்னு ரோகிணி திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்காகவே மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு இவங்கள இப்போவே போலீஸ்கிட்ட மாட்டி விடணும், போலீஸை வர வைப்போம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப கோவமாக ஒரு முடிவெடுக்க இங்கே ரோகிணி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. மறுபடியும் முத்துவும் மீனாவும் ரோகிணியை பற்றின உண்மையை எல்லார் முன்னாடியும் சொன்னதால ரோகிணி என்னதான் பேசினாலும் மன்னிப்பு கேட்டாலும் ரோகிணியை இனி என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு மனோஜ். உடனே விஜயாவும் முத்து சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு முத்து.